ஏம்மா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கிறது எனக்கு கேட்குது. பட்டு இது முக்கியமான விஷயமாயிருச்சு இப்போ. ஸோ இதை பற்றி நம்ம பேசி தானே ஆகணும். என்னென்னா எல்லாரும் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அடல்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவு இருக்குது. நம்ம வந்து ஒரு 3 லிட்டரு தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு டிசீஸும் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபீவர் எதுனாலும் ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர் சொல்கிறதும் அதான், நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு. யாராவது குடிக்கிறோமா? எல்லாருமே ஸ்கூலுக்கு குழந்தைங்கள கொடுத்து விட்றதா இருக்கட்டும், காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வாட்டர் கேன் கொண்டு போகிறோம். ஆனால் யார் அந்த 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருக்கோம்? கண்டிப்பாக குடிக்க மாட்டோம். இடையில நம்ம இந்த டீ குடிப்போம், காஃபி குடிப்போம், ஜூஸு, இப்போ வெயில் அடிச்சிச்சுன்னா மோர் அது இதுன்னு குடிப்போம். பட் நம்ம அதில் இருக்க வந்து சுகர் கண்டென்ட்டும் உடம்புக்கு கெடுதான். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் முடிஞ்ச அளவு இந்த ஒரு கேன் கொண்டு போகிறீங்கன்னா அதை எப்படியாவது நம்ம நீ குடிச்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, அதை மனசில் நினச்சிட்டு அப்படி போங்க. ஏன்னா அதான் உடம்புக்கு நல்லது. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. வெதர் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் நிறைய நமக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம், உடம்பு முடியாமல் போகலாம். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் தண்ணி குடிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது சுத்தமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இனிமேலாவது தண்ணி குடி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.